எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யுலேன் மேக்கோட பேண்ட் சீலிங் மிஷின் எஸ்எஸ் பாடியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மிஷின் இதுக்கும் எம்எஸ் பாடிக்கும் என்ன வித்தியாசம்னா, இது எஸ்எஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பாடியில் பண்ணிக்கிறது. இதனால என்ன யூஸ்ன்னா, நீங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கெமிக்கல்லாம் ஈஸியாக உங்களுக்கு தொது பிடிக்கிற மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா, அதுக்காக இந்த மாதிரி எஸ்எஸ் பாடி மிஷின்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. மேக்ஸிமம் ஃபார்மசிட்டிக்கல் இல்லை கெமிக்கலு இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸுங்க. இந்த மாதிரி கம்பெனிங்கெல்லாம் முக்கால்வாசி எல்லாம் எஸ் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனிங்களுக்காக தான் இந்த எஸ்எஸ் பாடி மிஷின் வந்ததுக்கு. இதோட ஃபங்க்ஷன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சைடு உங்களுக்கு இந்த மிஷினில் உங்களுக்கு ஒரு எம்சிபி வரும். இந்த சைடில் ரைட் சைடில் இந்த எம்சிபி ஆன் பண்ணிவிட்டு இங்கே எமர்ஜென்சி ஸ்டாப் சுவிட்ச் இருக்கும். எமர்ஜென்சி ஸ்டாப் சுவிட்சும் ஆன்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இது பவர் சுவிட்சு, இது ஹீட்டர் சுவிட்சு, இது ஃபேன் சுவிட்சு. இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோலர். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பவர் சுவிட்சை ஆன் பண்ணிக்கணும். பவர் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மோட்டரைஸ்ட் எல்லாமே கனெக்ஷன் ஆன் ஆகிடும். இது வந்துட்டு நீங்கள் ஸ்பீடு கம்மியும் ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் சுவிட்ச் இதை ஆன் பண்ணோன்னா இது உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆன் ஆகிடும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆன் ஆனோடனே இது நம்ம செட் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணதுனால உங்களுக்கு இது ஆல்ரெடி இங்கே நான் 150 செட் பண்ணிக்கிறேன். 150 செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 143 வந்துருக்கு. இப்போ ஆன் ஆகிட்டு மறுபடியும் இது 150 ரேஞ்சுக்கு வரும். இங்கே வந்துட்டு ஃபேன், இது கூலிங் ஃபேன். இங்கே ஃபேன் வந்துட்டு இங்கே உங்களுக்கு ப்ளோவர் ஃபேன் வரும். இந்த ப்ளோவர் ஃபேன்னால இங்கே ஹீட் ஆகாத கவருங்க வந்து இங்கே இமிடியேட் கூலிங் ஆகும். அதுக்காக தான் இந்த ஒரு ப்ளோவர் ஃபேன் வரும். இது வந்துட்டு ஸ்பீட் கண்ட்ரோலர். இந்த ஸ்பீட் கண்ட்ரோலரில் நீங்கள் கம்மியும் ஜாஸ்தியும் ஸ்பீடும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எமர்ஜென்சி ஸ்டாப் சுவிட்சு. இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் டோட்டல் சிஸ்டமும் ஆஃப் ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் ஆன் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், இதை பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மிஷின் ஆன் ஆகிடும். மறுபடியும் பழைய போல் ஆன் ஆகிடும். அது பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பாடி, ஃப்ரண்ட் பேனலு, இந்த கன்வேயரு ப்ளஸ் உங்களுக்கு இந்த பின்னாடி கூட இந்த பேக் சைட் பேனல் கூட உங்களுக்கு எஸ்எஸ்ல தான் வரும். இங்க நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு மோட்டரைஸ்ட் இருக்கும். கியர் பாக்ஸ் ப்ளஸ் இதெல்லாம் மெட்டலு, இது ஃபைபர் வரும். இங்கே ஒன்று மட்டும் தான் ஃபைபர் வரும், மிச்செல்லாம் மெட்டல் வரும். இது வந்துட்டு ப்ளோவர் வரும், ஹெவி ப்ளோவர் வரும். இங்கே பாருங்க, ஒரு எம்சிபி, இது ஸ்பீட் கண்ட்ரோலர். இது வந்துட்டு உங்களுக்கு டிஜிட்டல் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வரும். டிஜிட்டல் டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆக்யூரசி உங்களுக்கு டெம்பரேச்சர் செட் ஆகும். இப்படி பிளேட்டை போட்டுட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிஷினில் நீங்கள் எல்டி பவுச், பிபி பவுச், ஸ்டாண்டி பவுச், லேமினேட்டடு, பிரிண்டடு, இந்த மாதிரி எல்லா டைப் கவரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார்மசிட்டிக்கல்ஸில் உங்களுக்கு சர்ஜிக்கல் நைஃபுங்கோ, சர்ஜிக்கல் ஐட்டம்ஸுங்கெல்லாம் ஒரு சைடு வந்துட்டு பிளெயின் கவர் இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு பேப்பர் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கவர் கூட நீங்கள் இந்த மிஷினில் நீங்கள் சீல் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது எல்டி கவர், பிளெயின் எல்டி கவர். ஒரு திக்னஸும் மைக்ரோன் எல்லாம் கம்மி. இது இப்போ இதே உங்களுக்கு சீலிங் ஆகிறது காட்டுறேன் பாருங்க. இந்த பக்கம் நீங்கள் விட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு அதே மேக்ஸிமம் புல் பண்ணிடும். நீங்கள் பார்க்கலாம், 12 mm சீலிங் விடுத்தா இருக்கு சீலிங்கு. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு லீக்கேஜுங்கிறது ப்ராப்ளம் வராது. நீங்கள் கவரே டேர் ஆனாலும் பாருங்க, கவரே நீங்கள் டேர் பண்ணாலும் உங்களுக்கு இந்த சீலிங் மட்டும் விடாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது உபயோகமாக இருக்கிறவங்களுக்கு. ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸும் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.